இங்கேயும் சில மனிதர்கள் என்கிற புத்தகத்திலே படித்த ஒரு செய்தியை பார்த்து பதறிவிட்டேன். 1928ஆம் ஆண்டு ஜூலை மாதம் தந்தை பெரியாருக்கு ஒரு தலைவர் கடிதம் எழுதுகிறார். அவர் எழுதுகிறார், அன்புள்ள தலைவர் அவர்களே, சேமகத்திற்கு கோரிக்கை. என் மகன் ஸ்கூல் ஃபைனல் எக்ஸாமில் தேறியிருக்கிறான். இதற்கு பிறகு அவனை படிக்க வைக்க என்னிடம் பணம் இல்லை, வசதி இல்லை. அவனுக்கு ஏதேனும் சிபாரிசு கிடைத்தால் காவல்துறையில் சப் இன்ஸ்பெக்டராகவோ, தகுதியான சிபாரிசு கிடைத்தால் இன்ஸ்பெக்டராகவோ சேர்க்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஏதேனும் சிபாரிசிற்கு ஏற்பாடு செய்ய முடியுமா? எழுதி கையொப்பமிடுகிறார். நான் கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கிறேன். இந்த தலைவர் பள்ளியிலே படிக்கின்ற காலகட்டத்தில் இவர் படிக்கிற ஊரிலே ஆங்கில பள்ளி இல்லை என்பதற்காக தன் ஒரே மகனுக்காக அந்த ஊரிலே அவருடைய தந்தை ஒரு ஆங்கில பள்ளியையே கட்டினார். அந்த அளவிற்கு வசதி இருந்தது. ஆக ஒரு தலைமுறை முடிவதற்குள்ளாகவே எல்லா சொத்துக்களையும் இந்த குடும்பம் தொலைத்து விட்டது. அதனால்தான் இந்தியாவிலேயே தியாகத்தினுடைய சிகரம் என்று தமிழ்நாட்டில் சுதந்திரத்திற்காக ஒருவரை எடுக்க முடியும் என்றால் இவரைத்தான் தியாகத்திற்கு சிகரம் என்று எடுக்க வேண்டும் என்று சொல்கிறாரே கப்பலோட்டிய தமிழன் வாபு சிதம்பரனார் தான் அப்படி ஒரு கடிதத்தை தந்தை பெரியாருக்கு எழுதியிருக்கிறார். வாபு சிதம்பரனார் படிக்கின்ற பொழுது அவர் படிப்பதற்காக ஓட்டப்பிடாரத்திலே ஒரு பள்ளியை கட்டியவர் அவர் தந்தை. அவ்வளவு செல்வம். ஆனால் 10ஆம் வகுப்பிற்கு பிறகு தன்னுடைய மகனை படிக்க வைக்க முடியாத அளவிற்கு தன் சொத்துக்களை எல்லாம் இந்த தேசத்திற்காக இழந்தவர் வாபு சிதம்பரனார். நினைத்து அது மட்டுமல்ல, அந்த வாழ்க்கையை படிக்கின்ற பொழுது கண்ணீர் வருகிறது. இவைதான் நமக்கு வழிகாட்டிகள். தெய்வம் நமக்கு வழிகாட்டுவதைப் போல இப்படிப்பட்ட தலைவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் காட்டிய வழியும் நமக்கு பெரிதாக இருக்கிறது. அதைத்தான் நினைத்து பார்க்கிறேன்.